20 lakhs குள்ள பார்த்த இந்த வண்டியிலயும் இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்ரூவ் இல்லன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கியா சீரிஸ் கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இன்டீரியர் இந்த பிரைஸ் செக்மெண்ட் கார்ஸோட ரொம்ப குவாலிட்டியாவும் பிரீமியமாவும் இருக்கு. பரவாயில்லையே சரி இன்ஜின்லாம் எப்படின்னு கேட்டுறாதீங்க. இன்ஜின் இந்த பிரைஸ் செக்மெண்ட் கார்ஸ் கூட கம்பேர் பண்றப்ப ரொம்ப பிளாண்டா இருக்கு. டர்போ பெட்ரோல் வேரியன்ட் கூட கொஞ்சம் ஹைவேஸ்ல தேரும், பட் டீசல் வேரியன்ட் லோ அண்ட் பஞ்ச் தவிர வேற எதுவுமே இல்ல. ஓகே, பேக் சீட்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. நல்ல ஸ்பேஸ் வித் ரிக்ளைனிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரிக்ளைனிங் மட்டும் இல்லாம உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் வேணா கொஞ்சம் பின்னாடியே தள்ளி உட்காந்துக்கலாம். பட் ரைட் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்ல. காரணம் அதோட சாஃப்ட் சஸ்பென்ஷன். லோ ஸ்பீட்ஸ்ல ஓகே, ஆனா ஹைவேஸ்ல எவ்வளவு நல்ல ஸ்மூத்தான ரோடா இருந்தாலும் உங்களுக்கு ரைட் பவுன்சியாவே இருக்கு, குதிச்சுட்டே உட்கார மாதிரி இருக்கும். மைலேஜ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த வர்ஸ்ட்னு சொல்லலாம். பெட்ரோல் வேரியன்ட் லோ ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணி ஓட்டினாலும் 16 வரை தான் புஷ் பண்ண முடியுது. அண்ட் டீசல் 18 வரை கொஞ்சம் தேத்தி ஓட்டலாம். சேஃப்டி ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா பாரத் என்கேப்ல 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ், ABS, EBD, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டா கொடுத்துறாங்க. 22 lakhs பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த காரை நீங்க கன்சிடர் பண்ணாம இருக்கிறது நல்லது.